மச்சான் வாங்க அப்படியே வாங்க வாங்க அப்படியே கவர் பண்ணிங்க. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இப்போ அடுத்து நம்ம கூட வந்து நடித்த 2 கதாநாயகர்கள் இருக்காங்க. இவனு பார்த்தா கொஞ்சம் வில்லன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வில்லன்லாம் கிடையாது. இந்த படத்தில் அவனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பான் சார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. யாராவது உன் பையன் என்ன சாதிச்சான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஆன்சர் மீ. மா, ஒரு நாள் வரும் உன் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே வந்து உங்ககிட்ட சொல்லும். ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ ஒய்எஸ் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நடித்த முதல் திரைப்படம் வந்து இன்றைக்கி திரையில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா டேரக்டர் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டேரக்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ப்ரெஸ் மீட் முடித்த உடனே நாங்கள் வந்து அப்படியே படத்துக்கு வந்து ஷார்ப்பாக வந்து கிளம்பிடுவோம். 5 வருஷத்துக்காக கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஒரு பேனர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பேனரில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து படம் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக படம் பாருங்கள். இந்த படத்தோட விஷயத்தை பற்றி ஃபுல் அப்டேட் நான் இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக இன்றைக்கி இங்கே என்ன நடக்குது அப்படின்றது ஒரு vlog-ஆகவே வந்து டோட்டலாக வந்து நான் கவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மீடியா பீப்புள்ஸ்லாம் வந்துட்டாங்க, ஒரு 2-3 பேர்கிட்ட உள்ளே இருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து ஒரு வீடியோலேயே கவர் பண்ணிடலாம். நம்ம தேட்டருக்கு போகிற மூமெண்ட்டு, நம்ம எல்லா மூமெண்ட்டையுமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருவீங்க. ப்ளஸ் ஒன்று நம்ம படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம படத்தோட பேர் வந்து எங்கள் வீட்டில் பார்ட்டி. ஓகேங்களா? இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சுரேஷ் சாருக்கும் தயாரிப்பாளரான சிவபிரகாஷ் சார், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு இல்லை அப்படின்றதுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆதரவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம படத்தை வந்து எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் நான் பேசியிருந்தேன், டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சிடும். நம்ம டேரெக்டாக வந்து அப்படியே உள்ளே கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம படத்தோட ஆர்டிஸ்ட் வேறு வந்திருக்காங்க, அங்கே நிற்கிறாங்க பாருங்க. மச்சான் வாங்க அப்படியே வாங்க அப்படியே கவர் பண்ணிக்க. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இந்த பக்கம் வந்துரு. போட்டுங்க சார். இல்லை என் பக்கம், அந்த பக்கம் மூஞ்சி அந்த பக்கம் காட்டுங்க. சொல்லுங்கள் சார். சார் அங்கே பாருங்க, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட இசையமைப்பாளர். சார் உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ நீங்களே கொடுத்துடலாம். கொடுங்க. மைக்கு நான் பிடிச்சிருக்கிறேன், மைக்கில் கொண்டு வரல, நீங்கள் ரெக்கார்ட் ஆகும், நீங்கள் அங்கே கொடுங்க. சார் திடீர்னு கூப்பிட்டு இது மாதிரி சொன்னீங்கன்னா என்ன இருக்கு? திடீர்னு கொடுக்குறதா சார் இன்டர்வியூ, கொடுங்க. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? சொல்லுங்கள். உங்களை பற்றி, நம்ம படத்தை பற்றி, ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நம்ம படத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லலாம். இந்த படம் வந்து திடீர்னு நம்ம சுரேஷ் கண்ணா இயக்குனர் வந்து இந்த படத்தை, இந்த ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொன்னார், நல்லா பண்ணலாம் அப்படின்னு. நம்ம போன வருஷம் இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணி இந்த ஒரே மாதத்தில் நாங்கள் இந்த படத்தை ஆடியோ லான்ச் பண்ணி நல்லா 2 சாங் இருக்குது, நல்லா ரெக்கார்ட் பண்ணி சூப்பராக இருக்குது. பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பசங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தேட்டரில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. போய் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி எல்லாம் ரிசல்ட்டை சொல்லுங்கள். எங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். கை கொடுங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. இப்போ அடுத்து நம்ம கூட வந்து நடித்த 2 கதாநாயகர்கள் இருக்காங்க. இவனு பார்த்தா கொஞ்சம் வில்லன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வில்லன்லாம் கிடையாது. இந்த படத்தில் அவனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பான் சார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இல்லை அது சொல்லிடுங்க அதை பற்றி. என் பேர் சாய் சதீஷ். எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர் பிரகாஷா இருக்கும், என் பழைய இயக்குனர் சுரேஷ் கண்ணா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நாங்கள் ஒரு 5 பேர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் படம் சூப்பராக வந்திருக்கு.
மச்சான் மாட்வின்னு ரொம்ப லாஸ்ட் சீனில் ரொம்ப எல்லாரையும் கண்காலங்க வச்சுருவான். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு நம்புகிறேன் இந்த படம் 100 நாள் ஓடணும். வணக்கம், என்னோட பேர் கார்த்திகேயன். நான் நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் வாய்க்கிட்ட வைங்க, வாய்க்கில் விட்டுறாதீங்க, வாய்க்கிட்ட வைங்க. பட் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வாய்ப்பு தந்த சுரேஷ் கண்ணன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த படம் தயாரித்த பிரகாஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் அதான் என் கூட 6 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவன் 5 பேருன்னு சொல்லிட்டான். 6 பேரா 7 பேரா நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மெயின் கதாபாத்திரங்களா ஒரு 5-6 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சொல்லு. ஸோ எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. எல்லாரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன சொல்கிறது, படம் பாருங்கள். அங்கே தானே காட்டிகிட்டு இருக்காங்க, அங்கே பார்த்து பேசி. ஸோ படம் பாருங்கள், படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஹாய், ஏசு சொல்கிறேன் டீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மேத்யூ ப்ரோவோட மூவி ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் மூவி பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். நம்ம கூட வந்து சேஸ் பண்ணி பார்ப்பேன். தேங்க்யூ. ஓசி ஸ்டோல்ஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சுரேஷ். என்னோடய 2வது படம் இது. முதல் படம் அகிலா முதலாம் வகுப்பு ரிலீஸ் ஆகிடுச்சு, மக்கள் வரவேற்பு கொடுத்தீங்க. 2வது படம் எங்கள் வீட்டில் பார்ட்டி. இந்த பார்ட்டி வந்து இப்போ எல்லா கலாச்சாரமும் பார்ட்டி கலாச்சாரம் ஆகிடுச்சா. எல்லா ஊர்லேயும் சரி, கிராமங்கள், நகரங்கள், டவுனு, சிட்டி எல்லாமே எது எடுத்தாலும் பார்ட்டி. இன்னும் சொல்லப்போனால் பசங்க ஜட்டி வாங்க கூட பார்ட்டி வேணும்னு கேட்குறானுங்க. ஸோ அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. ஆனால் பான் வந்து எல்ஜிபிடி பாண்டில் எடுத்திருக்கேன். தமிழ் திரையுலகிலே கே பற்றி சொல்லியிருக்காங்க, லெஸ்பியன் படம் வந்திருக்கு. ஆனால் எல்ஜிபிடின்னு முழுமையாக எல்ஜிபிடியோட காரணத்தை சொல்லி விளக்கணும்னு நினச்சேன். அதனால் இந்த படம் பண்ணியிருக்கேன். அதுக்காக இந்த படத்தில் வந்து எல்ஜிபிடி முழுமையாக அவங்களோட உணர்வுகள்லாம் சொல்லிக்கொள்ளே ஆபாசமான காட்சிகளோ விரசமான டயலாக்களோ இல்லை. அதனால் நம்பி குடும்பத்தோடு போய் பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்ட்டி நீங்கள் பார்க்குறத வச்சு நாங்கள் மறுபடியும் எங்கள் வீட்டில் பார்ட்டி கொண்டாடணும். அந்தளவுக்கு போய் ரசிகர்கள் பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் பார்த்து பாருங்கள். எல்லாமே ஃபேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே பட் உள்ளே இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எல்ஜிபிடி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லையா. இப்போ எனக்கே சொல்லப்போனால் எல்ஜிபிடினாலே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லெஸ்பியன், கே இருக்காங்க, ஓகே டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க. இவ்வளோ தான் தனித்தனியாக வந்து பிரித்து பார்த்தா அதுதான். அதனால் எல்ஜிபிடின்ற ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. இந்த ஒரு படம் மூலிமா தான் எல்ஜிபிடினா என்ன அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி எங்களோட ரைட்டு நான் அட்வைஸ் பண்ற பூமர் அங்கிள் இல்ல, லைஃப் என்ஜாய் பண்ற ஹியூமர் அங்கிள். வாங்க நம்ம என்ஜாய் பண்ணிடலாம். உங்களுக்குலாம் எங்கடா வலிக்குது? வெக்கமா இல்லையாடா சொல்ல உனக்கு? போய் போய் இப்படி பண்ணிருக்கீடா. மணி இதெல்லாம் உனக்காக தான்டா. நீ காலேஜ் படிப்பு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. சரி மாடலிங் போய் ட்ரை பண்ணலான்னு போனா பணம் கேட்கறானுங்கடா. இல்லடா புறானுங்கடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. என் உடம்பு மட்டும் தானே அங்க விட்ட, என் மனசுக்குள்ள நீ மட்டும் தானே இருக்க. வேறு வழி இல்லாம அங்கிள் கிட்ட எனக்காக வேணாம் பண்ணா, எனக்கு நீ மட்டும் போதுண்டா. பணம் முக்கியம் இல்லடா. சாரா சக்மன் நிறைய பேர் சிரிக்கலாம், அவங்க ட்ரீம்ஸை பார்த்து கிண்டல் பண்ணலாம், நம்ம லுக்ஸை பார்த்து பண்ணலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இவன் டைம் வேஸ்ட் பண்ணுறான்னு கூட சொல்லலாம். ரஜினி சார் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், காது கேட்காத அது ஒரு கதை, அந்த கதையை நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது. இப்போது காது கேட்காத தவளையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பாரு. ஆமாம், நம்ம அப்படியே யார் பேசுறதும் நம்ம காதில் கேட்கவே கூடாது. நம்ம டார்கெட்டை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுதான், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள். இது ஏதோ பெருசாக சாதிச்சுட்டு பேசணும்னு பேசலை. நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன்.